நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்பு உரையாற்றினார். வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகவென பணிவன்புடன் வரவேற்கிறோம். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு வந்த முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறையினர் சிறப்பான அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். ஜீப்பில் சென்று அணிவகுப்பை ஏற்ற முதல்வர் விஜய் உயரதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவருக்கும் பதில் வணக்கம் செலுத்தினார். சுதந்திர சிந்தனையை மனதில் நிறுத்தி அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். பின்னர் தேசிய கீதம் ஒலிக்க பிரம்மாண்ட கம்பத்தில் கொடியேற்றிய முதலமைச்சர் விஜய் சல்யூட் அடித்து மரியாதை அளித்தார். சுதந்திர தின நிகழ்ச்சியில் தனது தாயுடன் வந்த நடிகை த்ரிஷா முதலமைச்சரின் பெற்றோர் சந்திரசேகர், ஷோபா அருகில் அமர்ந்திருந்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாடு மக்கள் என உரையை தொடங்கினார். மக்கள், ஜென்சி இளம் சிங்கங்கள், மாணவ மாணவிகளுக்கு சுதந்திர தின வாழ்த்துகளையும் தெரிவித்தார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்க மேல ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்ன பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திய முதலமைச்சர் விஜய் பொதுமக்கள் ஒன்று சேரும் இடத்தில் சாதி, மதம் மற்றும் மொழி பேதங்கள் உடையும் என்றார். மேலும் போதையில்லா தமிழகம், லஞ்சத்திலிருந்து மாநிலத்தை காப்பாற்றும் பணியில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் உறுதியளித்தார். தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதுல பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சி நொறுங்கும். அப்படி உடைஞ்சி நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து, ஊழலிருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான
ஒரு நிர்வாகமாக இதை நாம் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த கால அரசு கொண்டு வந்த எந்த ஒரு நல்ல திட்டமும் கைவிடப்படவில்லை என்று கூறிய முதலமைச்சர் விஜய், அரசு அலுவலகங்களை தேடி வரும் பொதுமக்களை அதிகாரிகள் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஜூன் மாதம் 29, 30 நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர்ற மக்களுக்கு அவங்க குறைகளை தீர்க்கிறதுக்கும் தேவையான தகவல்களை பெறுவதற்கும் நலத்திட்ட உதவிகள் பெற கவர்மெண்ட் ஆஃபீஸை தேடி வர்றப்போ அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படணும், மக்களை கனிவா அன்பா நடத்தணும்னு சொல்லி இருக்கிறோம். மக்களோடு இணைந்து தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் என தெரிவித்த முதலமைச்சர், தமிழகத்தின் பொருளாதாரத்தை $1.5 trillion உயர்த்த அனைவரும் உறுதியேற்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 trillion உயர்த்திட நாம உறுதியேற்போம். எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம், அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும், உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நான் எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3. மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5. வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சுதந்திர தினத்தை ஒட்டி தகைசால் விருது, கல்பனா சாவ்லா விருது, சிறந்த சேவையாற்றியவர்கள், சிறந்த நிறுவனங்கள், சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருது என தமிழக அரசின் பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி கௌரவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் எம். கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருதும், சர்க்கரை நோயியல் நிபுணர் டாக்டர் வி. மோகனுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதும் வழங்கப்பட்டது. கோவையை சேர்ந்த நௌஷின் பானுசந்துக்கு துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யாவுக்கு நல் ஆளுமை விருதும், கிருஷ்ணகிரி ஆட்சியர் தினேஷ்குமாருக்கு மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருதும் வழங்கப்பட்டது. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியில் முதல் பரிசை 6வது மண்டலமும், 2வது பரிசை 2வது மண்டலமும் பெற்றன. சிறந்த மாநகராட்சியில் கோவை முதலிடத்தையும், தஞ்சாவூர் 2ஆம் இடத்தையும், சிறந்த நகராட்சியில் போடிநாயக்கனூர் முதலிடத்தையும், ஆரணி 2வது இடத்தையும், விழுப்புரம் 3வது இடத்தையும் பிடித்தன. சிறந்த பேரூராட்சியை பொறுத்தவரை திருவிடைமருதூர் முதலிடத்தையும், குமரி மாவட்டம் கருங்கல் 2வது இடத்தையும், கோவை செட்டிப்பாளையம் 3வது இடத்தையும் பிடித்தன. சுதந்திர தின நிகழ்ச்சி முடிந்த பிறகு முதலமைச்சர் விஜய் சாலையில் நடந்து சென்று மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்.